Hello guys, welcome to my channel aspirant to government employee. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி டே 2ஓட ஷெடியூல் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து டெய்லி டெஸ்ட்டு, டே 1க்கான டெய்லி டெஸ்ட்டு. ஸோ ஆக்சுவலாக டே 1க்கு நேற்றே போஸ்ட் பண்ணிடணும். பட் நான் கொஷின்ஸ்லாம் மார்க் பண்ணல, எத்தனை கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்லாம். ஸோ இனிமேல் டே 2லேருந்து நான் படிக்கிறப்பே வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் மார்க் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுக்கிட்டேன், என்னென்ன கொஷின்ஸ்லாம் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்றத. ஸோ அதனால தான் அந்த டிலே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விதவுட் எனி டிலேஸ் வி கேன் கோ இன் டு த டாபிக் டைரக்ட்லி. டே 1 ஷெடியூலோட ஒரு டெய்லி டெஸ்ட் கொஷின்ஸ் தான், ஒரு 5 to 10 கொஷின்ஸ் இன் ஈச் சப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் படிச்சிருந்தீங்க, ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரை டு ஆன்சர் த கொஷின்ஸ். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் தனியாக நோட்டில் கூட எழுதிட்டு நான் சொல்லும் போது ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி போயிடலாம். நான் வந்து சயின்ஸில் உங்களுக்கு சாப்டர் 1 சாப்டர் 2ன்னு சொல்லியிருந்தேன். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ், ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் 2 லெசனு. ஸோ அதில் வந்து நான் எவ்வளோ முடிஞ்சளவு கொஷின்ஸ் கேட்குறேன், உங்களுக்கு வந்து தெரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஷின் சொல்லிவிட்டு 2 seconds அந்த மாதிரி வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் வந்து யோசிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். Magnesium ribbon burns with the dazzling dash flame and changes into dash powder. ஸோ இதில் என்னென்னா, மெக்னீஷியம் ரிப்பனை வந்து பேர்ன் பண்ணும்போது எந்த மாதிரி ஃப்ளேம் வரும், அது என்ன மாதிரி பவுடராக மாறும்னு கேட்டிருக்கேன். Okay, the answer is white flame and changes into white powder. ஸோ மெக்னீஷியம் ரிப்பனை வந்து நம்ம பேர்ன் பண்ணுறோன்னா ஒயிட் ஃப்ளேமாகவும் ஒயிட் பவுடராக மாறும். அது ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்குது. ஸோ ஒரு ஈச் லைனும் நீங்கள் படிச்சிருக்கணும் இதுக்கு. ஓகே, செகண்ட் கொஷின். மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. இதில் வந்து எதெல்லாம் ரியாக்டன்ஸ், எதெல்லாம் ப்ராடக்ட்ஸ்? ஓகே, மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன்றது ரியாக்டன்ஸ், மெக்னீஷியம் ஆக்சைடுன்றது ப்ராடக்ட். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ரியாக்டன்ஸாக இருக்கும், ரைட் சைடில் நமக்கு கிடைக்கிறது ப்ராடக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். Okay, when the equation is said to be balanced chemical equation. When the equation is said to be a balanced chemical equation. Okay, answer. Number of atoms of each element is the same on both sides of arrow. அதாவது ரியாக்டன்ஸ்னும் சரி ப்ராடக்ட்ஸும் சரி சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் குளுக்கோஸ்? ஓகே, C6H12O6 இதுதான் வந்து குளுக்கோஸோட கெமிக்கல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, கெமிக்கல் நேம் ஃபார் குயிக்லைம். CaO, calcium oxide. Chemical name for slaked lime. CaOH2, calcium hydroxide சொல்லுவோம். ஓகே, குயிக் லைம் சொல்லியாச்சு, ஸ்லேக்டு லைம் சொல்லியாச்சு. கெமிக்கல் நேம் ஃபார் limestone. CaCO3, calcium carbonate.
ஸோ இது மூணுமே ரொம்ப முக்கியம். வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. லைம்ஸ்டோன் அதோட கெமிக்கல் நேம் CaCO3, கால்சியம் கார்பனேட்டு. குயிக் லைமோனது கால்சியம் ஆக்சைடு CaOன்னு சொல்கிறது. ஸ்லேக்கட் லைமோட கெமிக்கல் நேம் வந்து CaOH2, கால்சியம் ஹைட்ராக்சைடு. அதோட கெமிக்கல் நேம் ஃபார் மார்பிள். ஓகே, மார்பிளுக்கும் CaCO3 தான், கால்சியம் கார்பனேட். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கால்சியம் கார்பனேட் தான் நம்ம வந்து லைம்ஸ்டோன் படித்தோம். மார்பிளுக்கும் அந்த கெமிக்கல் ஃபார்முலான்னு ஒரு அந்த டூயூனா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் விதவுட் வேஸ்டிங் டைம். ஓகே, to form a single product from two or more reactants is called dash reaction. Single product from two or more reactants is called dash reactions. Combination reaction அதாவது 2-3 ரியாக்டன்ஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2-3 இருக்குது நமக்கு, ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கிடச்சிருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின். what do you mean by decomposition reaction? Okay, a single reactant breaks down to give simpler products. ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு யோசிக்காதீங்க, எப்படி வேணால் கேட்கலாம். இப்போ டீகம்போசிஷன் ரியாக்ஷனாக என்னன்னு கேட்டுட்டு, இப்போது ஒரே ஒரு ரியாக்டன்ட் இருக்கும், அது வந்து நிறைய ப்ராடக்ட்ஸாக வரும் அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஒரே ஒரு ப்ராடக்ட் வரும், நிறைய ரியாக்டன்ஸ் இருக்கும், அதாவது காம்பினேஷன் ரியாக்ஷனோட டெஃபினேஷன் கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷனாக என்னன்னு தெளிவாக படிக்கணும், அந்த மாதிரி காம்பினேஷன் ரியாக்ஷன் தெளிவாக என்னென்னு படிச்சுக்கணும். ஸோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா சிங்கிள் ரியாக்டன்ட் தான் இருக்கும், அது பிரேக் ஆகி மல்டிபிள் சிம்பிளர் ப்ராடக்ட்ஸாக வரும், 2-3 வரும், அவ்வளோதான். அது வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டீகம்போஸ்னாலே ஒன்று உடஞ்சி வர்றது மாதிரி தான் டீகம்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி சும்மா ஒரு க்ளூக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பொருள் வந்து பிரிஞ்சு வருது, அது ஒரே சிங்கிள் ரியாக்டன்ட் தான், ஆனால் நிறையா ப்ராடக்ட்ஸ் சிம்பிளர் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு dash turns grey in sunlight. ஓகே, சில்வர் குளோரைடு வந்து சன்லைட்டில் நமக்கு வந்து கிரேவாக மாறிடும். ஓகே, dash and dash are used in black and white photography. ஓகே, சில்வர் புரோமைடு அண்ட் சில்வர் குளோரைடு இது வந்து சன்லைட்டுக்கு கிரேவாக மாறுது அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபிக்கும் யூஸ் ஆகுது. இந்த ரெண்டுமே சில்வர் புரோமைடும் குளோரைடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். எனி ரியாக்ஷன் தட் ப்ரொடியூசஸ் அ precipitate is called as dash reaction. Okay, precipitation reaction. Okay, next question. இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறேன். சோடியம் சல்ஃபேட் ப்ளஸ் பேரியம் குளோரைடு கிவ்ஸ் பேரியம் சல்ஃபேட் ப்ளஸ் சோடியம் குளோரைடு இஸ் an example of dash reaction. ஓகே, இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சல்ஃபேட் பேரியம் குளோரைடும் சேர்ந்து பேரியம் சல்ஃபேட்டாகவும் சோடியம் குளோரைடாகவும் மாறி இருக்குது. அப்போ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள் இது. ஸோ ஆன்சர் இஸ் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். Okay, if a substance gains oxygen during a reaction, it is said to be dash
ஓகே, ஆக்சிடைஸ்ட். ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு ஆக்சிஜன் கிடச்சதுன்னா அது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அண்ட் இஃப் அ சப்ஸ்டன்ஸ் லூசஸ் அன் ஆக்சிஜன் டியூரிங் ரியாக்ஷன் இட் இஸ் செட் டு பி டேஷ். ரெடியூஸ்டுன்னு சொல்லுவாங்க. அது கெயின்ஸ் ஆக்சிஜன்னா ஆக்சிடைசேஷன், ரெடியூசஸ் அதாவது லூசஸ் ஆயிடுச்சுன்னா ரிடக்ஷன் அர்த்தம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, examples of corrosion. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கொரோஷன்ஸ் வந்து என்ன வேணால் அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே வந்து க்ரீன் கோட்டிங் ஆன் காப்பரில் க்ரீன் கலரில் வருது, பிளாக் கோட்டிங் ஆன் சில்வர், அப்புறம் இந்த ப்ரௌன் கலர் ரஸ்டட் அயன், இது வந்து கொரோஷன் ஆகுது, டேமேஜ் ஆகிடுதுல அது கொரோஷன்னா. அந்த அரிச்சு போயிடுறது, அந்த அயன் வந்து ஒரு அரிச்சு ப்ரௌன் கலரில் மாறுது, சில்வர் வந்து பிளாக் கலரில் மாறுது, காப்பர் க்ரீன் கலர் மாறுது, அதெல்லாம் கொரோஷன் ரியாக்ஷன் தான். அப்புறம் வாட் இஸ் rancidity? ஓகே, when fats and oils are oxidized they become rancid and their smell and taste change. அதாவது ஃபேட்ஸு ஆயில்ஸை வந்து வெளியே வச்சுனா அது வந்து காற்றில் ஆக்சிடைஸ் ஆகி அது ரான்சிட்னு ஒரு விஷயத்தமாக மாறிடும். டேஸ்ட்டு ஸ்மெல்லாம் வந்து வேறு மாதிரி ஆகிடும். இப்போ வந்து ரொம்ப நாளாக ஒரு எண்ணெய் பொருளோ ஒரு கொழுப்பு பொருளையோ மேலே வச்சுருந்தோம், ஆக்சிடைஸ் ஆகிற மாதிரி வச்சுருந்தோன்னா அது ஸ்மெல் வந்துடும். ஆனால் ஃப்ரிட்ஜில் தானே வைப்போம், ஸோ அது கெடாமல் இருக்கணும்னா ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஸோ கெட்டு போய் ஸ்மெல் வருது, அதுதான் ரான்சிட்னு சொல்கிறது, ரான்சிடிட்டி, கெட்டு போய்டுறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Chips manufacturers usually flush bag of chips with gas such as dash to prevent chips from getting oxidized. சிப்ஸ் பேக்கெட்டில் வந்து ஒரு கேஸ் இருக்கும், சிப்ஸ் நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு. அது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர், the answer is nitrogen. Precipitation reactions produce dash salt. இன்சொல்யூபிள் சால்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட் பார்த்துடலாம்.